வணக்கம் தோழர்களே. மனிதர்கள் 3 வகை உண்டு. முதல் வகை மனிதர்கள் நிகழ்காலத்தை நிராகரித்துவிட்டு இறந்த காலத்திலேயே நின்று விடுபவர்கள். கடந்த கால கசப்பான அனுபவங்களின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு நிகழ்காலத்திற்குள் நுழைய முடியாத இவர்கள் நம்முடைய அனுதாபத்திற்குரிய மன நோயாளிகள். இவர்களுக்கு சுமைகளை இறக்கவும் தெரியாது. இவர்களால் சோகங்களிலிருந்து விலகி நிற்கவும் முடியாது. இவர்கள் நேற்றைய மனிதர்கள். இரண்டாம் வகை மனிதர்கள் எதிர்கால கனவுகளில் நிகழ்காலத்தின் நிஜங்களை பறிகொடுத்தவர்கள். நாளைய பொழுதை திட்டமிட்டபடியே இன்றைய பொழுதை இழந்து நிற்பவர்கள். வயோதிகத்தின் வளமான வாழ்க்கைக்கு கணக்கிட்டபடியே வாலிபத்தின் வசந்தத்தை தொலைத்து நிற்பவர்கள். இவர்களுக்கு வாசலில் வந்து நிற்கும் இன்று என்பது முக்கியம் அல்ல, வரவிருக்கும் நாளைதான் முக்கியம். இவர்கள் நாளைய மனிதர்கள். மூன்றாம் வகை மனிதர்கள் வாழ்க்கையை அனுபவித்து முறையாக முழுமையாக வாழத் தெரிந்தவர்கள். நேற்று என்பது போய்விட்டது, அதை மறந்து விடுவோம். நாளை என்பது நம் கையில் இல்லை, அது பற்றிய கவலை வேண்டாம். இதோ இன்று நம் கண்முன்னே நிற்கிறது, அதை முறையாக முழுமையாக அனுபவிப்போம் என்று வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற தத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொரு நொடியையும் சுக அனுபவத்துடன் வாழ்ந்து முடிப்பவர்கள் இவர்கள் இன்றைய மனிதர்கள். ஆம், புத்தன் ஒரு மரத்தடியிலே அமர்ந்திருக்கிறான். அவனிடமிருந்து அருள் அமுதை பெறுவதற்காக சுற்றி சீடர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்று புத்தன் கேட்கிறான். 70 ஆண்டுகள் இருக்கும் என்று சொல்லுகிறான் ஒரு சீடன். இல்லை என்கிறார் புத்தர். 60 ஆண்டுகள் இருக்கலாம் என்கிறான் இன்னொருவன், அதையும் மறுக்கிறார். 50 ஆண்டுகள் ஒருவன் நிச்சயம் வாழ முடியும் என்கிறான், தவறு என்கிறார். 50 ஆண்டு கூடவா ஒரு மனிதனால் இந்த மண்ணில் வாழ முடியாது என்று எல்லோரும் முணுமுணுத்துக் கொண்டே அமைதியாயிருக்கிறார்கள். புத்தன் சொல்லுகிறான், வாழ்க்கை என்பது ஒரே ஒரு நொடி என்று சொல்லுகிறான். எல்லோரும் அதிர்ச்சியாகி, என்னது வாழ்க்கை ஒரு நொடியா என்று புத்தனிடம் ஏகோபித்த குரலில் கேட்கிறார்கள். புத்தன் சிரித்துக்கொண்டே சொல்லுகிறான், வாழ்க்கை என்பது ஒரே ஒரு நொடி அல்ல, ஒவ்வொரு நொடியையும் வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற ஒவ்வொரு நொடியையும் முழுமையாய் அனுபவித்து வாழ வேண்டும், அதுதான் வாழ்க்கை என்று சொல்லுகிறான். ஆம் மனிதர்களே, இந்த மண்ணில் பிறந்தது இன்புற்று வாழ்வதற்காகத்தான். ஒவ்வொரு நொடியையும் சுக அனுபவத்தோடு வாழ்வதுதான் இந்த மண்ணில் பிறந்ததற்கான மகிமை. ஆனால் அந்த வாழ்க்கையைத்தான் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? சொந்த வீடு, சுகமான வாகனம், குளிர்சாதன பெட்டி, வண்ண தொலைக்காட்சி, வகை வகையாய் ஆடைகள், விதவிதமாய் அணிகலன்கள், கம்ப்யூட்டர் கருவிகள், எலக்ட்ரானிக் பொருட்கள், வங்கியில் வளர்ந்து வரும் பணம் என்று இடைவிடாத தேடலில் மக்களின் வாழ்க்கை இயந்திரமயமாகவல்லவா ஆகிவிட்டது. இரவில் நிலா பார்க்க, நட்சத்திரங்களின் சினுங்களை ரசிக்க, வான ஓவியன் வரைகின்ற வண்ண காட்சிகளை கண்டுகளிக்க, கடல் அலைகள் கால்களை தழுவ, கடற்கரை மணலில் பாதம் புதைய நடந்து மகிழ, புற்களில் படுத்து புரள, பூக்களின் மலர்ச்சியில் மயங்க, குழந்தையின் மழலையில் குதூகலிக்க, தாயின் மடியில் தலை வைத்து கதை பேச, புலர்காலை பொழுதில் புள்ளினங்களின் இசையில் இதயத்தை பறிகொடுத்து நிற்க என்று இப்படி எதற்குமே நேரமில்லை என்று சொன்னால் இது என்ன வாழ்க்கை? இதுவா வாழ்க்கை? இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற உற்சாகத்துடன் ஒவ்வொரு விடியலையும் வரவேற்கின்ற மனிதனால் மட்டுமேதான் இந்த வாழ்க்கை பிரவாகத்தில் மூழ்கிவிடாமல் எளிதாய் நீந்த முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? பணம் 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 என்ற பண தேடலில் அல்லவா நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லா விதமான அமைதியையும் இழந்துவிட்டு ஏதோ ஒரு திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமே,
இதுவா வாழ்க்கை? யோசித்து பாருங்கள். ஒரு துறவி, அவனிடம் 2 மாணவர்கள் வாழ்க்கை என்பது என்ன என்று தெளிவு பெறுவதற்காக வந்து சேருகிறார்கள். உங்களுக்கு நான் போதனை தருவதற்கு முன்பு ஒரு சோதனை செய்ய விரும்புகிறேன் என்று 2 விதைகளையும் அந்த 2 விதைகளை மாணவர்கள் கையிலே கொடுத்து, நீங்கள் சென்று இதை செடியாக்கி அதிலே பூக்கின்ற மலர்களோடு என்னை வந்து சந்தியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். காலம் ஓடுகிறது. 6 மாதம் கழித்து 2 மாணவர்களும் கைகளில் மலர்களோடு வந்து நிற்கிறார்கள். ஒரு மாணவனுடைய கையில் 2 மலர்கள் மட்டுமே இருக்கிறது. உன்னுடைய செடியில் 2 மலர் மட்டும்தானா பூத்தது என்று கேட்கிறார். ஆம் ஐயனே, நீங்கள் கொடுத்த விதை பழுது. இந்த விதையை தாங்கி நின்ற நிலம் வறண்டு கிடந்தது. இடுவதற்கு உரம் கிடைக்கவில்லை. எனவேதான் இந்த செடியில் 2 மலர்கள் மட்டும்தான் பூத்தது என்றான். இன்னொருவனை திரும்பி பார்க்கிறார். அவன் கையிலே 100க்கும் மேற்பட்ட மலர்கள் கிடக்கிறது. எப்படி என்று கேட்கிறார். ஐயனே, நீங்கள் கொடுத்த விதையை நான் முழுமனதோடு நேசித்தேன். அதை சுமந்த மண்ணை நன்றி பாராட்டினேன். அந்த செடிக்கு நான் தினம் பேசினேன், அதனோடு நன்றி செலுத்தினேன். அதிலே மகிழ்ந்து போன அந்த செடி சிரித்துக்கொண்டே மலர்களை பூத்து பூத்து எனக்கு அள்ளி கொடுத்தது. அதை சுமந்து கொண்டு உங்களோடு வந்திருக்கிறேன் என்றான். ஆம், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேசிக்க வேண்டும். உயிர் உள்ளவை உயிர் அற்றவை என்று பாகுபாடு இல்லாமல் அனைத்தையும் நேசிக்க வேண்டும். பார்க்கின்ற அனைத்தின் மீதும் நேசிப்பு கொள்ள வேண்டும். வாழ்க்கையை வளர்ச்சியின் பாதையிலே இழுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு இந்த நேசிப்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் என்று அந்த 2 மாணவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார் அந்த குரு துறவி. ஆம் மனிதர்களே, 1980களில் திரை தாரகையாக வலம் வந்தவர் இந்தி நடிகை பர்வீன் பாபி. அமிதாப் பச்சனுடைய கதாநாயகியாக தீவார், ஷான், அமர் அக்பர், ஆண்டனி போன்ற படங்களில் நடித்த அந்த பர்வீன் பாபி அவர்கள் அழகுக்கும் ஆடை அலங்காரத்திற்கும் பெயர் பெற்றவர். 2 முறை காதலித்து தோல்வியடைந்தார். விரக்தி மனப்பான்மையோடு அமெரிக்கா சென்று 10 ஆண்டுகள் தனிமை தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர். அஞ்ஞாத வாதம் முடித்து அமெரிக்காவிலிருந்து திரும்பிய பிறகு மும்பையில் ஒரு குடியிருப்பில் தனியாக வாழ்ந்தார். ஒரு நாள் அந்த வீட்டில் அவர் சடலமாக கிடந்தார். வெள்ளை துணியால் போர்த்தப்பட்ட அந்த சடலம் கேட்பாரற்று கிடந்தது பிணவரையில். அப்படி போர்த்தப்பட்ட அந்த சடலத்தினுடைய பாதத்தில் காவல்துறையால் கட்டி வைக்கப்பட்ட ஒரு துண்டு சீட்டு 62 என்ற டோக்கன் எண்ணை சுமந்து தொங்கிக் கொண்டிருந்தது. ஆம், கடந்த காலத்து நினைவுகளிலிருந்து மீள முடியாதவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. வாஜ்பாய் ஒரு நல்ல கவிஞர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஒரு நல்ல கவிஞர். அவருடைய அழகிய கவிதைகளில் ஒன்று, எல்லா நம்பிக்கைகளும் காலநடையில் என்னை கைவிட்டு போய்விட்டன. கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்தையும் குறித்தே கவலைப்பட்டதால் நான் நிகழ்கால யுத்தத்தில் தோற்றுவிட்டேன் என்று முடிகிறது அந்த கவிதை. ஆம் மனிதர்களே, 1000 அவல கவலைகள் உன்னை சுற்றி முற்றுகையிட்டு இருந்தாலும் கூட அதனுடைய தாக்குதலில் தோல்வியுற்று துவண்டு விடாமல் காணும் பொருளிலெல்லாம் இன்பத்தை தரிசித்து எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று ரசிக்க தெரிந்த மனிதனால் மட்டும்தான் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் எளிதாக கடந்து செல்ல முடியும். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை நேசிப்பு என்பது முக்கியமானது. வாழ்க்கையில் மற்றவருடைய துயரத்தை சிறுமைப்படுத்தி
மற்றவருடைய துயரங்களை சிறிதாக்கி நம் வாழ்க்கையை பெருமைப்படுத்தி வாழ்வதுதான் வாழ்க்கை. அளவற்ற ஆசைகளும் அது தரும் ஆயிரக்கணக்கான கவலைகளாலும் வீழ்ந்து விடுவதல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது மற்றவர்களை மகிழ்வித்து நம்மை பெருமைப்படுத்தி வாழ்வதே வாழ்க்கை, வாழ்வதற்கே என்ற நினைப்போடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள். நன்றி, வணக்கம்.